வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா 5th ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த ஸ்டாட்டை எங்கெங்கே யூஸ் ஆகுது, ஓகே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மேக்ஸிமம் லைஃப்பில் யூஸ் ஆகிற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறீங்க, இல்லை அப்படின்னா ஃபுட் ஸ்டோருக்கு போகிறீங்க. அப்படி போகும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பால் அண்டு பேட், ஓகே, நிறையா திங்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு டைம் நோட் பண்ணிட்டு வச்சுட்டிங்களா. இது பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் நோட் பண்ணுறது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, டேலி மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்கில் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டேலி மார்க்ஸ் சிம்பிள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஓகே, பாருங்கள், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த அபோவ் பிக்சர்ஸ் இஸ் எவ்வளோ டோட்டல் நம்பர் பிக்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, பேனர் எவ்வளோ இருக்குது, பேட் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட்டு பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, திங்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பேட்ஸ் இஸ் டேஷ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னா சப்ராக்ஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது, மைனஸ், சப்ராக்ட் பண்ணும். எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணும் அப்படின்னா, ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பேட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் பால்ஸ் டு த நம்பர் ஆஃப் பேட்ஸ். நம்பர் ஆஃப் பால்ஸுக்கும் நம்பர் ஆஃப் பேட்ஸுக்கும் ரேஷியோ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ரேஷியோ கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். பால்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, பேட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கு சென்டரில் ஈஸ் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே, அது தெரியும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இன் நம்பர்ஸ். What are the objects equal in numbers? ஓகே, எது ஈக்குவல் கான்செப்டில் வந்திருக்கு, எந்தெந்த பால் ஈக்குவலாக இருக்குது, பாலு பேட்டு ஈக்குவலாக இருக்கா, இல்லை ஸ்கொயரும் பேனலும் ஈக்குவலாக இருக்கா, அந்த மாதிரி எது ஈக்குவல் வேல்யூஸ் என்னென்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து 5 வந்திருக்குன்னா பேட்டும் 5 வந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரெண்டுமே 5 இருக்கும்போது இது 2 தான் ஈக்குவல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஈக்குவல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பால் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி மோர் பால்ஸ் ஆர் தேர் தென் த நம்பர் ஆஃப் பேட்ஸ். நம்பர் ஆஃப் பேட்டை கம்பேர் பண்ணும்போது பால்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா. இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டேட்டாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் 2 பார்ப்பீங்க. ஓகே, என்னென்னா அப்படின்னா ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன் அவர் டெய்லி லைஃப் வி கம் அக்ராஸ் மெனி சிச்சுவேஷன் வேர் வி நீட் டு கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, டேட்டா அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. ஓகே, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்களா, அது நல்லா பாருங்கள். த வேர்டு டேட்டா வாஸ் ஃபஸ்ட்டு யூஸ்டு இன் 1640. ஓகே, 1640 வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் 1946 த வேர்டு டேட்டா ஆல்சோ மீன்ட் ஃபார் டேட்டா. 1946 என்னன்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்மிட்டபிள் அண்டு ஸ்டோரபிள் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன். ஓகே, 1946 டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, 1 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதே 1954 டேட்டா அப்படிங்கிறது வந்து எப்படி ப்ரொனோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எ டேர்ம் கால்டு டேட்டா ப்ராசஸிங். த டேர்ம் கால்டு டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா என்ன, 1954 ஓகே, டேட்டா ப்ராசஸிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்டம் இஸ் டேட்டா. ஓகே, டேட்டா ப்ராசஸிங்கோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து டேட்டம் இஸ் டேட்டா. டேட்டாவுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் டேட்டம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா மீன்ஸ் என்னன்னா கிவன் ஆர் டு கிவ். டேட்டா மீன்ஸ் கிவன் ஆர் டு கிவ். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டேட்டானா என்னென்னா கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டேட்டா இங்கே பாரு கொடுத்துருக்காங்களா. இப்போ டேட்டா அப்படிங்கிறதுக்கு மீனிங் இங்கே எழுதியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, த நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் கலெக்டட் ஆர் நோன் அஸ் டேட்டா. ஓகே, த நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன்
கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நியூமரிக்கலாக ரைட் பண்ணுறதுக்கு நேம் தான் என்னது டேட்டா. அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் கலெக்ஷன் டேட்டா ஆர் 2 டைப்ஸ். எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னா 2 டைப்ஸ். ஒன்று வந்து ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி டேட்டான்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ ப்ரைமரி டேட்டா மீன்ஸ் த ரா டேட்டா. ஓகே, ப்ரைமரி டேட்டாவுக்கு இன்னொரு நேம் இருக்குது, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ரா டேட்டா, நாட் டைலர்டு டேட்டா. ஓகே ஓகே, இது பர்ஃபெக்ட் டேட்டா இல்லை, அதான் நாட் டைலர்டு டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் ஹேஸ் the primary data means the raw data which has just been collected from the original source. ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் என்னென்னா ப்ரைமரி டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி டேட்டா. ஆல்ரெடி ப்ரைமரி டேட்டாவில் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்ல, அந்த ப்ரைமரி டேட்டாவிலேருந்து எடுக்கிறது தான் என்னென்னா செகண்டரி டேட்டா. ஓகே, அவ்வளோதாம்மா, இது இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் டேட்டா. ஆர்கனைசிங் டேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், அந்த கலெக்டட் டேட்டா ஆர் டு பி அரேஞ்சு மேத்தமெட்டிக்கலி ஆர் லாஜிக்கலி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா அண்டு செகண்டரி டேட்டா இது ரெண்டுலேயும் இருந்து மேத்தமெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுறது ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் மேத்தமெட்டிக்கலி ஆர் லாஜிக்கலாக கலெக்ட் பண்ணுறதுக்கு நேம் என்னென்னா ஆர்கனைசிங் டேட்டா. இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சார் டேலி மார்க்ஸ். இப்போ தான் சொன்னேன், டேலி மார்க்ஸோடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேலி மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 வரைக்கும் லைன் போட்டுக்கிறீங்க. 5th 1 வரும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 5th 1 இது வந்து பார்த்தாவே அப்சர்வ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நம்பர் வந்து 1 + 1 + 1 1 இது எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே போனோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக இந்த டேலி மார்க்ஸோடைய 5th டேலி மார்க்ஸ் எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் இது ஒரு 5. அதே மாதிரி இப்போ வந்து 10 நோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 டேலி மார்க்ஸ் நோட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் எப்படி நோட் பண்ணுறது. இப்போ கண்டினியூஸாக போட்டுகிட்டே போனீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இப்போ கண்டினியூஸாக நான் போட்டுருக்கேன் 10 டேலி மார்க்ஸ். பட் நம்ம ஈஸியாக இது கண்டுபிடிக்க முடியாது. இதையும் நம்ம ஒத்து பார்த்து தான் ஓகே கவுண்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். பட் இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5th டேலி மார்க்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே இதில் ஒரு 5 இருக்குதுன்னு தெரியும், 5 இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு தென் அகெயின் ஒரு 5th 1 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் ஒரு 5 இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் நோட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் பார்த்தாவே 5 + 5 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, 5 + 5 10. அதுக்காக தான் இந்த டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேலி மார்க்ஸ் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிக்யூன்சி அப்படின்னா என்னென்னா ஓகே நம்ம எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ப்ரிக்யூன்சி. ஓகே, டோட்டல் நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் பார்த்திங்க அப்படின்னா பால் ஒரு எவ்வளோ இருக்குன்னா 8 பால்ஸ் இருக்குது. அப்போது ப்ரிக்யூன்சி எவ்வளோன்னா 8. டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 8 பால்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5th 1 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 6 7 8 இது வந்து டேலி மார்க்ஸ். ஓகே, ப்ரிக்யூன்சி அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ ப்ரிக்யூன்சி டோட்டலாக எத்தனை ப்ரிக்யூன்சி வந்திருக்கு 8 இந்த மாதிரி நோட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் ப்ரிக்யூன்சி அப்படின்னா பார்த்துக்கோங்க. ப்ரிக்யூன்சி அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூஸை லாஸ்ட்டில் எழுதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நோட். The occurrence of each information is marked by vertical line. பாருங்கள், இந்த டேலி மார்க்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறப்பாங்கன்னா vertical line. ஓகே, the occurrence of each information is marked by a vertical line. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Every 5th tally is recorded by striking through the previous 4 vertical lines. Yes, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க 5th 1. திஸ் மேக்ஸ் கவுண்டிங் அப் த டேலிஸ் ஈஸி. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டேலிஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி. ஓகேம்மா, கவனிங்க. எக்ஸாம்பிள் 5.1 பாருங்கள். தாமரை இஸ் fond of reading books. The number of pages read by her on each day during the last 40 days are given below. Make a tally marks table. Tally marks வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி இதுக்கு டேலி மார்க்ஸ் மேக் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ். ஓகே, அடுத்தது டேலி மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிக்யூன்சி. ஓகே, இப்போ 40 கரெக்டாக ஆன்சர் வந்து 40 வந்துடுச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு. 40 வரல அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சது தப்பு. இப்போ பாருங்கள் 1
3 5 6 6 3 5 4 1 6 2 5 3 4 1 6 6 5 5 1 1 2 3 2 5 2 4 1 6 2 5 5 6 5 5 3 5 2 5 1. ஓகே, ஸோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், பிக்கஸ்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஒன் சைட், ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்டு ஹையஸ்ட் நம்பர் சும்மா ரஃபாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்டார்டிங் 1, ஓகே 6. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ், ஓகே 6 வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க. 1 அண்டு 2 3 4 5 6. ஓகே, நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும். டேலி மார்க்ஸ். ஓகே, இப்போ ஒரு பேஜ் மட்டும் எத்தனை நாள் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஒரு பேஜ் மட்டும் 40 டேஸ்க்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பேஜ் மட்டும் எத்தனை நாள் படிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு பேஜ் மட்டும் எத்தனை நாள் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ், நெக்ஸ்ட்டு டேலி மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் 1, ஒரு பேஜ் எத்தனை நாள் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ டேலி மார்க்ஸ் 1 அப்படிங்கிறது எத்தனை டைம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 then 6 then 7. ஓகே, ஸோ 7 டேலி மார்க்ஸ் எப்படி போட்டதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5th one strike out 6 7 then frequency. இது வந்து டேலி மார்க்ஸ் பாக்ஸு, இது வந்து பேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேஜ். ஓகே, டேலி மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது தான் கரெக்டு, நான் சும்மா ரஃபாக போட்டிருக்கேன். ஓகே, தென் திஸ் டேலி மார்க்ஸ், திஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, டோட்டலாக எத்தனை ஃப்ரீக்வன்சி 7. அதேமாதிரி ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். ஓகே, ஸோ டோட்டலாக நீட்டாக 2 பேஜஸ் வந்து எத்தனை நாள் ரீட் பண்ணியிருக்காங்க, 3 பேஜஸ் வந்து எத்தனை நாள் ரீட் பண்ணியிருக்காங்க, 4 பேஜஸ் வந்து எத்தனை நாள் ரீட் பண்ணியிருக்காங்க, 5 பேஜஸ் எத்தனை நாள் ரீட் பண்ணியிருக்காங்க, 6 பேஜஸ் வந்து எத்தனை நாள் ரீட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 40 டேஸ் கண்டினியூவாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1. இதை பேஸ் பண்ணி நிறையா ஹோம்ஒர்க் இப்போ தருவோமா, பாக்ஸ் போட்டு நீட்டாக இதே மாதிரி தான் டேலி மார்க்ஸு ஃப்ரீக்வன்சி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ். ஓகே, டேலி மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இது சேஞ்ச் ஆகவே ஆகாது, இது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபஸ்ட்டு பாக்ஸில் மேலே கார்னரில் எழுதிக்கணும். ஓகே, பாருங்கள், எக்ஸசைஸ் 5.1 fill in the blanks. The collected information is called data. ஓகே, இதை நம்ம பார்த்துருப்போம். an example of primary data is, எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா நாம் ஒரிஜினலாக கலெக்ட் பண்ணுறது, அப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்ததுலேருந்து நம்ம எடுத்துக்கிறது. ஓகே, ஆல்ரெடி ப்ரைமரி டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம எடுக்கிறது வந்து செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட்டு த டேலி மார்க்ஸ் ஃபார் நம்பர் 8 இன் ஸ்டாண்டர்டு ஃபார்ம் இஸ் 8க்கு எப்படி நோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஹோம்ஒர்க்கு, தேர்டு சம் ஹோம்ஒர்க்கு, ஃபோர்த்து சம்மும் ஹோம்ஒர்க்கு, ஃபிஃப்த்து சம்மும் ஹோம்ஒர்க். ஓகே, இது ரொம்ப ஈஸி, ஃபிஃப்த்து சம்மும் ஈஸி தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்ட்டு. இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா விஜி த்ரோ எ டை 30 டைம்ஸ். விஜி அப்படிங்கிறது வந்து டைஸ் வந்து த்ரோ பண்ணுறாரு, எத்தனை டைம்னா 30 டைம்ஸ். அண்டு நோட்டட் டவுன் த ரிசல்ட் ஈச் டைம் எஸ் ஃபாலோஸ். ப்ரிப்பேர் எ டேபிள் அண்ட் த நம்பர்ஸ் ஷோன் யூஸிங் டேலி மார்க்ஸ். ஓகே, இப்போ 30 டைம்ஸ் வந்து விஜி அப்படிங்கிறவர் வந்து டைஸு யூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது என்ன வந்திருக்கு, செகண்ட் டைம் போடும்போது என்ன வந்திருக்கு, தேர்டு டைம், இந்த மாதிரி கண்டினியூஸாக கவுண்ட் பண்ணும். ஓகே, பாருங்கள், நம்பர் ஆஃப் டைஸ், பாருங்கள் நம்பர் ஆஃப் இந்த இடத்துல என்ன வரும், ஃபேஸ் ஆஃப் டைஸ், ஃபேஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இதில் ஃபேஸ் ஆஃப் டைஸ். நெக்ஸ்ட்டு டேலி மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபேஸ் ஆஃப் டைஸ் இதில் சேம் அதே மாதிரி ஸ்மாலஸ்ட்டு நம்பர், பிக்கஸ்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஆர் ஹையஸ்ட்டு நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. இப்போ 1லேருந்து 6 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 1 ஃபேஸ் ஆஃப் டைஸ் 1 2 3 4, 1லேருந்து 6 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேலி மார்க்ஸ் 1 எத்தனை டைம் ரொட்டேட் ஆகிருக்கு, அதே மாதிரி தான். அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் மாதிரியே தான் இதுவும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் தானே, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நல்லா பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். த ஃபாலோவிங் லிஸ்ட் டெல்ஸ் கலர் லைக்டு பை 25 ஸ்டூடெண்ட்ஸ். 25 ஸ்டூடெண்ட்ஸோடைய கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ரெட்டு, ப்ளூ, இதில் என்னென்ன கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன நோட் பண்ணுறீங்கன்னா கலர்ஸ், அடுத்தது டேலி மார்க்ஸ் ஃபுல்லாக ரைட் பண்ண நீங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரெட்டு. ஓகே, ஒரே கலர் ரிப்பீட்டடாக வந்திருக்கும், என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துங்க. ரெட் வந்திருக்கு, அடுத்தது ப்ளூ, நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு க்ரே, நெக்ஸ்ட்டு
கிரே அண்ட் க்ரீன். ஓகே, வேறு ஏதாவது வந்திருக்கா? நோ. மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 லைன்ஸ் வந்துருச்சு, 5 கலர்ஸ் வந்திருக்கு. இப்போது ரெட் கலர் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க கவுண்ட் பண்ணணும். இது ஈஸி தானே, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, லாஸ்ட்டில் டோட்டல் போடணுமா மறந்துடாதீங்க. அதே மாதிரி 4th கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோவிங் ஆர் த மார்க்ஸ் அப்டைன்டு பை 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் டெஸ்ட் அவுட் ஆஃப் 20 இன் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, 20க்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணணும். ஓகே, இப்போது இதுலேயும் சேம் அதே மாதிரி தான், ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்டு ஹையஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ நோட் பண்ணிட்டு அதுலேருந்து அதுக்குள்ளே இப்போ 11 வேறு ஏதாவது இருக்கா, 11ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்மாலஸ்ட் நம்பர் 11, பிகெஸ்ட் நம்பர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி போட்டுருங்க. இப்போ ஏன்னா இந்த இடத்துல என்ன வரணும்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு மார்க்ஸ், ஃபஸ்ட்டு பாக்ஸில் மார்க்ஸு, செகண்ட் பாக்ஸில் டேலி மார்க்ஸ், தென் லாஸ்ட் ஒனில் ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது ஈஸியாக ஹோம்ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். த டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் கால்ஸ் ரெக்கார்டட் பை த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இன் 1 year. ஓகே, ஸோ இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணுமா, வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுக்கல, அப்போ டோட்டலாக ஃப்ரீக்வன்சி இங்கே நோட் பண்ணியிருக்காங்க, இதை கொடுக்கல, அப்போ எவ்வளோ வந்திருக்கு 6. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, இங்கே எவ்வளோ வந்திருக்கோ அதை நோட் பண்ணி இங்கே எழுதணும். இங்கே 7 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, பட் டேலி மார்க்ஸ் கொடுக்கல. ஓகே, அப்போ டேலி மார்க்ஸ் போகணும். இங்கே 4 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, டேலி மார்க்ஸ் கொடுக்கல. இங்கே டேலி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள் அண்டு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த டேபிள்லேருந்து நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்டட் த மோஸ்ட், எந்த டைப் கால் வந்து மோஸ்ட் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்டட் த லீஸ்ட் மீன்ஸ் ஸ்மாலர், எந்த கால் வந்து ஸ்மாலாக ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல், இப்போ டோட்டலாக எத்தனை ரெக்கார்ட் ஆகிருக்கு ஓவராலாக அது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓவரால்னா இங்கே டோட்டல் கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டல் எதுவுமே கண்டுபிடிக்கல, இங்கே டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் எஸ் எ ஃபால்ஸ் அலாரம். ஓகே, தப்பான ரெக்கார்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஃபால்ஸ் அலாரம் எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடலாங்களா, ஈஸி தான். நெக்ஸ்ட்டு, ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். த டேலி மார்க்ஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் 7 இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ், நம்பர் ஆஃப் 7 ஈஸி, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் 7. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க, 9 டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்டோகிராஃப், இது என்னென்னா பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா ஃபிக்டோகிராஃப். அது பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூஸிங் ஃபிக்டோகிராஃப். ஓகேங்களா, பாருங்கள், காரு, லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நோட், a pictograph is the representative of a data through pictures. இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. a pictograph is the representation of data through pictures யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா pictograph. பாருங்கள், do you know கொடுத்துருக்காங்களா, the pictograph is pictorial representation for the word or phrase. பார்த்துக்கோங்க, இது 1 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகே, pictograph is also called pictogram. Pictograph is also called pictogram. 1 மார்க்கில் கேட்பாங்க. Pictograph is also called pictogram. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுவும் ஈஸி தான், சும்மா நம்ம கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் மேக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாமே ஓகேங்களா. ஓகே, ஸோ திரும்பி பாருங்கள், இந்த சம் ஹோம்ஒர்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. 5th கொஸ்டின், இந்த டேபிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள்ஸ்குள்ளே மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 4th ஒன், இது பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன், இங்கே வந்து டேலி மார்க்ஸ் வரும். ஓகே, ஃப்ரீக்வன்சி இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இங்கே என்ன வரும் அப்படின்னா மார்க். ஓகே, மார்க் இது போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர், இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர், இப்போ 11 வந்திருக்கு. அடுத்தது ஹையஸ்ட் நம்பர் எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு, இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர் வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மிஸ்ஸிங் டேர்ம் கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 17 கொடுக்கல,
17 கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டேஷ் போட்டுருங்க. கொடுக்கல அப்படின்னா டேஷ் போட்டுருங்க. கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை டைம் வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பார்க்கணும். அதனால் பார்த்துக்கோங்க. அந்த நம்பர் நாம் எழுதுகிற நம்பர் வந்து இல்லை அப்படின்னா டேஷ் போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். தேர்டு கொஸ்டினுக்கு கலர்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸில் தென் டேலி மார்க்ஸ், தென் ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. டேலி மார்க்ஸ் பாக்ஸ் போட்டு நீட்டாக ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கோங்க. ஒரு கலர் வந்து ரிப்பீட்டடாக இங்கே எழுதிடக்கூடாது. ஓகே, ஒரு கலர் ஒரு டைம் மட்டும் தான் எழுதணும். ஓகே, அந்த கலர் வந்து எத்தனை டைம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தென் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிக்க இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் சம். ஈஸியாக ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே.